ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். வியூவர்ஸ் வணக்கம். நம்ம இன்னைக்கு மட்டன் கொத்து பரோட்டா பார்க்க போறோம். அதாவது பரோட்டாவில் வந்து வித்தியாசமாக மட்டன்லாம் சேர்த்து செய்ய போகிறோம். இது வந்து பரோட்டா, இது வந்து மிஞ்சின பரோட்டா தான், அதாவது காலையில் செஞ்ச பரோட்டா. இது நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, இதை வந்து பீஸஸாக வந்து கட் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், இது மாதிரி நல்லா பீஸாக மிக்சியில் வச்சு கூட நீங்கள் ரைஸ் பண்ணிக்கலாம், அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு என்ன தேவைன்னா, இது வந்துட்டு ஒரு பேசன் அளவுக்கு இருக்குது. அதுக்கு 3 பெரிய வெங்காயத்தை வந்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், 2 தக்காளி பெருசாக நறுக்கி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் 4, கொத்தமல்லி தலை கொஞ்சம் கொத்தமல்லி தலை. இது வந்து கிரேவி, அதாவது மட்டன் கிரேவி. சப்போஸ் உங்கள் வீட்டில் நீங்கள் மட்டன் கிரேவியோ மட்டன் குழம்போ செஞ்சுருந்தீங்கன்னா அதோட கறி எடுத்து வச்சுக்கலாம். இல்லை ஃப்ரெஷ்ஷாக கறினா நீங்கள் வாங்கி தனியாக அவுச்சு கூட எடுத்து பண்ணிக்கலாம். இது வந்து வீட்டில் சப்போஸ் நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா அதே கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம். வீட்டில் வந்து மட்டன் கிரேவி செஞ்சுருந்தீங்கன்னா அந்த மட்டனை வந்து போட்டு செஞ்சுக்கலாம். கொத்து பரோட்டா சூப்பராக இருக்கும். அப்புறம் சீரகத்தூள் தேவை, அப்புறம் முட்டை 4 தேவை, உப்பு தேவை, ஆயில் தேவை. இப்போ எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு வானொலி அடுப்பை வச்சுக்கிட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. வானொலி ஹீட் ஆகட்டும். இந்த பரோட்டா வந்துட்டு நல்லா இது வந்து என்ன பண்ணிங்கன்னா பிச்சு போட்டுட்டு நீங்கள் நைஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் மிக்சியில் கூட போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி கொத்து கொத்தாக இருக்கிறது நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ வானிலை வந்து ஹீட் ஆனதோட நம்ம ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதோட ஆனியன் சேர்த்துடலாம், வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயத்தை வந்து நல்லா நைஸாக அரைஞ்சி வச்சுக்கோங்க. அதே மாதிரி தக்காளி அதையும் நைஸாக அரைஞ்சி வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெயில் ஃபுல்லாக நல்லா வதக்கிடுங்க. அப்புறம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துட்டு அதோட பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை வச்சுக்கோங்க. நம்ம ஃபைனலாக கொஞ்சம் அதை சேர்த்துப்போம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ சால்ட் சேர்ப்போம். நம்ம மட்டன் கிரேவி கொஞ்சம் எடுத்து வச்சோம், அதுலேயும் எப்படியும் சால்ட்டு சேர்த்து தான் நீங்கள் பண்ணியிருந்துருப்பீங்க. பரோட்டாவிலையும் சால்ட் இருக்கும். ஸோ உப்பு வந்து இந்த வெங்காயம் தக்காளிக்கு அதாவது தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. நாங்கள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் போடுறோம், நீங்களும் தேவைக்கேற்ப போட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வதக்கிடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வேகணும், வதங்கணும். ஸோ ஏதாச்சும் மூடி வச்சுருங்க, லாக் பண்ணிவிடுங்க. பார்க்கலாம். இப்போ இந்த கிரேவி நான் எடுத்து வச்சேன் பார்த்தீங்களா, இது வந்து மட்டன் கிரேவி. நாங்கள் வீட்டில் செஞ்ச மட்டன் கிரேவி தான். இப்போ பரோட்டாவில் போடுறதுனால கறியை வந்து நல்லா உதிர்த்து விட்டுக்கணும். ஏன்னா அப்போ தான் ஃபுல்லாக உதிர்த்து விட்டால் தான் பரோட்டா வந்து எல்லாத்துலேயுமே செட் ஆகி நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்போஸ் கிரேவி இல்லைனாலோ மட்டன் இல்லைனாலோ நீங்கள் மட்டன் பரோட்டா செய்யணும்னு ஆசைப்பட்டால் தனியாக வந்து கறி வாங்கி கூட வேக வச்சு அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கறி, ஆனால் கிரேவியில் உள்ள கறியோ குழம்புல உள்ள கறியோ போட்டால் சுவையாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா உதிர்த்து விட்டுக்கு தனியாக வச்சுக்கோங்க. வெந்துருச்சு, இந்தளவு போதும். இது மாதிரி கொஞ்சம் மிடிலாக வெந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம சீரகத்தூள் ஆட் பண்ணிடலாம். ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் முட்டை நான் 4 எடுத்து வச்சேன். 4 முட்டையும் உடைச்சு அதில் ஊற்றிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா முட்டை வேகணும், அது வரைக்கும் நல்லா கிண்டிடுங்க. முட்டை வந்து சத இல்லாமல் நல்லா வேகணும். இப்போ இங்கே பாருங்கள், நல்லா முட்டையை நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் இருக்கும் போது இப்போ நம்ம வச்சுருக்க மட்டன் கிரேவி ஆட் பண்ணி எல்லாம் சேர்த்துடலாம். அந்த மட்டன் நல்லா உதிரி விட்டு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை சேர்த்துடுங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மட்டன் வந்து உதிரி விட்டு போட்டால் தான் அந்த பீசஸ் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும், எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகி டேஸ்ட் கொடுக்கும். ஸோ உதிரி விட்டு போடணும். இப்போ நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ஃபைனலாக நம்ம வந்து இந்த பரோட்டா பீசஸை சேர்த்துடலாம். பரோட்டா பீசஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிண்டி விடுங்க. எதுக்குன்னு அப்போ தான் எல்லா பீசஸ்லேயும் படும், அதுக்காக தான். பரோட்டாவை வந்துட்டு நீங்கள் கையாலேயும் பிச்சும் போட்டுக்கலாம், ஹார்டாக இருந்துச்சுன்னா மிக்சியில் வச்சு அரைச்சும் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக நல்லா எல்லாம் அந்த மசாலாஸில் படுற மாதிரி நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி ஃபுல்லாக வதக்கி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் வதக்கிடுங்க. அவ்வளோதான். நல்ல வாசனை டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. மனம் நல்லா சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். குட்டீஸ்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. மட்டன்லாம் சேர்க்குறதுனால சூப்பராகவே இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஃபைனலாக என்ன பண்ணால் நம்ம கொரியண்டர் லீவ்ஸ் எடுத்து வச்சுருக்கோம், மல்லித்தலையை மேலாக தூவி விட்டுருங்க. அவ்வளோதான், நமக்கு சூப்பரான சுவையான மட்டன் கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்.
இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும். நீங்களே செஞ்சு பாருங்கள். நமக்கு சூப்பரான சுவையான மட்டன் கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.